அண்டம் முழுவதுமே சிவபெருமானின் இருப்பிடமாய் இருந்தாலும் சித்தர்கள் ஏன் திருவண்ணாமலையை படையெடுக்கிறார்கள்? துறவிகள், ஆன்மீகவாதிகள், பக்தர்கள், சித்தர்கள் என அனைவருமே திருவண்ணாமலை தேர்வு செய்வது ஏன்? அதை பற்றி ஆன்மீக தகவல் மட்டுமல்ல, அறிவியல் தகவல்களையும் தற்போது தெரிந்து கொள்ளலாம். இது உங்கள் மக்கள் நாள்காட்டி. அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். திருவண்ணாமலை என்று உச்சரிக்கும் போதே நமக்கு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு வரும். அது ஆன்மீக பூமி மட்டுமின்றி சித்தர்கள் அதிகம் வாழும் இடமாகவும் உள்ளது. அதை பற்றி பார்க்கும் முன் இந்த திருவண்ணாமலை உருவான வரலாறை சற்று பார்க்கலாம். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர்கள் என்று போட்டி வருதுங்க. இருவருமே சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. சிவபெருமானா யார் முதலில் என் அடிமுடி தேடி பார்த்துட்டு வரீங்களோ அவர்கள் தான் பெரியவர்கள் என போட்டியும் வைக்கிறாரு. அந்த கணமே வானத்துக்கும் பூமிக்கும் அக்னி பிழம்பா எழும்பி நிற்கிறாரு சிவபெருமான். விஷ்ணு பகவானோ வராக அவதாரம் எடுத்து அடிமுடி தேடி பூமிக்குள் சென்று திரும்பி வந்து தன்னால் உங்கள் அடியை காண முடியவில்லை என்று தன் தோல்வியை ஒத்துக்கிறாருங்க. ஆனால் பிரம்மனோ தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல சொல்லி ஈசனின் முடியை தன் பார்த்து விட்டதாக வந்து சொல்ல கோபம் கொண்ட சிவபெருமான் இனி என் எந்த பூஜைக்குமே தாழம்பூவை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனுக்கும் பூலோகத்தில் ஆலய வழிபாடு இருக்காதுன்னு சாபமும் கொடுக்கிறாருங்க. உண்மை தெரிந்தும் ஈசன் சாபம் கொடுத்தும் தாழம்பூ தான் சொல்லும் பொய் சாட்சியை நிறுத்தவே இல்லை. உங்க தலைமுடியை பிரம்மன் நிச்சயம் பார்த்தார் என்று ஆணித்தரமாக சொல்ல கடும் கோபம் கொண்ட ஈசன் சிவபெருமான் அக்னி ஜோதியை யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே சென்றாரு. அந்த பெரும் அக்னி ஜோதி இந்த அண்டத்தையே விழுங்கிவிடும் என்று உணர்ந்த தேவர்கள் அனைவருமே ஈசனை சாந்தப்படுத்த ஈசனும் கோபம் தணிந்து ஒரு மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அங்க இருந்த மலை உச்சியில தேவர்களுக்கு காட்சி தந்தார். அந்த நாளே இன்று வரை மகா தீபமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மலை தான் திருவண்ணாமலை. சிவனடியாரை தாங்கும் மலை அதுவே. அடிமுடி காட்டாத அண்ணாமலை. அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்க முடியாதா என்று பொருள். விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் அடிமுடியை நெருங்க முடியாத ஈசன் எழுந்தருளிய மலை அதுதான் அண்ணாமலை. திருவண்ணாமலை பெயர் காரணம். இந்த மலையில் காந்த சக்தி அதிகமாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் சங்க இலக்கியத்தில் இந்த மலையை காந்தமலை என்றே குறிப்பிட்டுள்ளது. ஆச்சரியம், அதிசயம்தாங்க. 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலை சுற்றி ஏராளமான சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளது. எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலையை மட்டும் சித்தர்கள் தேர்ந்தெடுக்கும் புண்ணிய தலமாக விளங்கும் காரணம் என்ன? பல சித்தர்கள் தங்கள் நூலில் எழுதிய குறிப்புகளை இன்றைய விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்ட தகவல்களை இப்போது பார்ப்போம். திருவண்ணாமலையில் முதலில் எழுந்தருளிய லிங்கம் அந்த மலைதான். அவங்க கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் எங்கே தூரத்தில் இருந்தாலும் அந்த மலையை பார்த்து ஒரு நொடி கையெடுத்து கும்பிடுவதை இன்றும் நாம் பார்க்கிறோம். இந்த மலையை சுற்றி 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த 108 லிங்கங்களையும் சுற்றிதான் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். இந்த லிங்கங்களில் இருந்துதான் தெய்வ அலை எழுந்து மலை முழுவதுமே பரவி உள்ளது. மேலும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ, சிவராத்திரி போன்ற நன்னாளில் சித்தர்களும் யோகிகளும் சூட்சம உடலுடன் கிரிவலம் வந்து செல்வதால் அவர்களில் உள்ள தெய்வ அலைகளும் ஒன்று சேர்ந்து மலை முழுவதுமே நிரம்பி உள்ளதால் தான் இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருபவர்களின் வாழ்வில் அந்த நேர்மறை சக்தி புகுந்து மகிழ்ச்சியை தருகிறது. இத்தனை சிறப்பையும் நன்கு உணர்ந்த சித்தர்கள் எப்படி இங்கு படையெடுக்காமல் இருப்பார்கள்? இறைவன் இருக்கும் இடத்தில் தானே இறை தொண்டு செய்பவர்கள் இருப்பாங்க. சிவபெருமான் இருக்கும் இடத்தில் தானே சிவனடியார் பணி செய்வாங்க. இதுவே சித்தர்கள் இங்கு இருப்பதற்கான காரணம். மேலும் மற்ற சித்தர்களை போலவே முக்தி பெற்று தெய்வ சக்தியாக கலந்து பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்றே இங்கு பலர் ஜீவ சமாதியும் அடைகின்றனர். ஆகவே தான் காலம் காலமாக சிவன் தொண்டு செய்யும் முக்தியை 18 சித்தர்களும் அவர்களுக்கு பாலமாக அடுத்தடுத்து 188 சித்தர்களும் இன்று அரூபமாக நடமாடி கொண்டிருக்கின்றனர். இப்போது அறிவியல் விளக்கத்தை பார்க்கலாம். தவம் என்பதன் மூலம் நிலை தியானம். தியானம் மூலம் மட்டுமே ஒருவர் அனைத்து உணர்வுகளையும் அடக்க முடியும். தியானம் செய்வதன் மூலம் நமது ஆறா டீட்டா அலையை அடையும். இந்த டீட்டா அலை இயற்கையாகவே திருவண்ணாமலையில் பரவி உள்ளதாக விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கின்றனர். அதாவது ஒரு மனிதனின் மனதை என்ன ஓட்டத்தை சீராக வைக்க உதவும் டீட்டா அலை திருவண்ணாமலையில் கிடைப்பதால் தான் சித்தர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்கின்றனர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலைக்கு மக்கள் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். அதுவும் பிரதோஷம், மகாதீபம், சிவராத்திரி
போன்ற விசேஷ நாட்கள் இருந்தால் இன்னும் சிறப்பு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம மக்கள் நாள்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் மக்கள் நாள்காட்டி, அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம்.